ஹாய், வெல்கம் டு சி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேயாள் பற்றி. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அவங்க யாருன்னா யாக்கோபோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அண்ட் ரேச்சலோட அக்கா. அவங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். ஸோ லேயாவுக்கு வீக் ஐஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் ரேச்சல் பார்த்திங்கன்னா ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ ஐ திங்க் வளர்ந்து வரும்போதே அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைனா கூட மேபி சுற்றி இருக்கிறவங்களே கம்பேர் பண்ணி லேயாளுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமோடு வளர்ந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆடட் டு தட் யாக்கோபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரேச்சலை தான் சூஸ் பண்ணுறாரு. எனக்கு ரேச்சல் தான் வேணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. என்ன தான் லேயாள் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக அவங்க அப்பா கொடுத்தாலும் ஐ திங்க் ஆஸ் அ ஒய்ஃப் ஷி வாஸ் அன்லவ்ட் அண்ட் ரிஜெக்டட் பை ஹர் ஹஸ்பண்ட். ஆனால் இந்த ஒரு சோகமான லேயாளோட கதையை தேவன் எப்படி ஒரு அழகான கதையாக மாற்றுறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஹஸ்பண்டோட கண்ணில் அவளுக்கு தயவு கிடைக்கலனா கூட தேவனோட கண்களில் லேயாளுக்கு தயவு கிடைக்குது. யாக்கோபு ரேச்சலை தான் சூஸ் பண்ணுறாரு. ஆனால் காட் யாரை சூஸ் பண்ணுறாருன்னா லேயாளை சூஸ் பண்ணுறாரு. அது எதுக்கு எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் தொடர்ந்து 32ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவளோட 4வது சன் யூதா. ஃபஸ்ட்டு 3 மகன்கள் பிறக்கும் போதும் அவளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, அவளோட ஃபோக்கஸ் அவளோட ஹஸ்பண்ட் மேலே. அதாவது ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அவங்க ஹஸ்பண்டோட அன்புக்காக வேங்குறா. ஃபஸ்ட்டு டைம் என் புருஷன் என்னை நேசிப்பாருன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு இப்பொழுது என் கூட சேர்ந்திருப்பார். ஷி இஸ் ஸ்ட்ரைவிங் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் லவ். ஆனால் அந்த 4வது மகன் பிறக்கும் போது பார்த்திங்கன்னா அவள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணுறா. என்னென்னா அவளோட ஃபோக்கஸை அவளோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எடுத்துட்டு அவளோட ஃபோக்கஸை ஆண்டவர் மேலே திருப்புறார். அப்போ அவள் சொல்கிறா, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு யூதா என்று பேர் வைக்கிறா. இதில் யூதான்ற பேர் வச்ச அந்த மகனோட வம்சத்தில் தான் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா ஏசு கிறிஸ்து யூதாவோட வம்சத்தில், அதாவது லேயாளுக்கு பிறந்த 4வது மகன் யூதாவோட வம்சத்தில் தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறார். இதுக்கு ஆதாரமாக பார்த்திங்கன்னா வசனங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில், லூக்கு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட ஜீனியாலஜி சார்ட்டில் பார்த்திங்கன்னா அவர் யூதாவோட கோத்திரத்தில் பிறந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தா, இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிக்கும் போது ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு வசனத்தை சொல்கிறாரு. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தா, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஸோ கண்டிப்பாக இது லேயாளுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. அதாவது அவங்களோட வயிற்றில் பிறந்த யூதாவோட கோத்திரத்தில் தான் இந்த உலகத்தோட ரட்சகர் வரப்போகிறாரு அப்படின்னு அவளுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் தேவன் அவள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதை பார்த்து அவளோட கண்களை தேவன் மேலே திருப்பினதுனால அவளை ஒரு பெரிய பர்பஸ்க்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ நம்ம யோசிக்கலாம், ஓகே ரேச்சல் அழகாக இருந்தா, ரேச்சல் she was Jacob's choice, she was perfect அப்படின்ட்டு. ஆனால் ஃபார் காட், ஆண்டவர் அவர் முகத்தை பார்க்கிற தேவன் கிடையாது. he doesn't look at the physical things. அவர் உள்ளத்தை பார்க்கிறார்.
ஸோ நம்ம இன்னைக்கு நினச்சி பார்க்கலாம், மேபி லேயால போல் மனிதர்களோட அன்பிற்காக, மனிதர்களோட வேலிடேஷன் அண்ட் அப்ரிசியேஷனுக்காக நம்ம ஏங்கியிருக்கோமா? மனிதர்களால் நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கோமா? மனிதர்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நம்மளோட கண்கள் அவங்க மேலே வச்சு நம்ம அவங்களுக்காக வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏமாற்றமும் மனமுறிவு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம தேவன் மேலே நம்ம பார்வையை திருப்பும் போது, அவர் நம்ம கஷ்டத்தின் மத்தியிலும் துதிக்கும் போது அவருடைய அன்பால் நம்மளை அவர் திருப்தி ஆக்குவார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஸோ இன்றைக்கி நம்ம எதுக்காக ஏங்குறோம்னு நம்ம யோசிக்கலாம். எதுக்காக, why are we striving, what are we striving for? நம்மளோட செல்ஃப் ஒர்த் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் எங்கேருந்து வருது? மற்றவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, அதுலேருந்து நம்மளோட செல்ஃப் ஒர்த் வருதா? இல்லை நம்மளோட படிப்பு, நம்மளோட வேலை, நம்மளோட மேரேஜ், குழந்தைங்க, இல்லை என்னோட அழகு, என்னோட ஆஸ்தி, என்னோட டேலண்ட்ஸு, இல்லைனா தேவனிடத்துலேருந்து தேவன் என்னை எப்படி பார்க்குறாரோ அதுலேருந்து தான் என்னோட வேல்யூ வருது, அதுலேருந்து தான் என்னோட வேர்த் வருது நம்ம யோசிக்கிறோமா? நம்மளோட கண்கள் இன்றைக்கி யார் மீது இருக்குது? உலகத்தில் இருக்கிற மீது இருக்கா, இல்லை தேவன் மீது இருக்கா? நம்ம தேவன் மேலே நம்மளை கண்களை வைக்கும் போது நம்ம இந்த உலகத்தில் இருந்து போன பிறகு கூட நம்மளை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்வார். தேங்க்யூ.